Exercise 3.3ல third sumோட first subdivision அதுக்கான solution இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find the GCD of each pair of the following polynomials. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? GCD கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Of each pair of the following polynomial. ரெண்டு polynomials கொடுத்துருக்காங்க. சரிங்களா? whose LCM is வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸாகவும் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்சிஎம் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இது 3 கொடுத்துருக்காங்களா? இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்? ஜிசிடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்க எல்சிஎம் ஆர்ஹெச்எஸில் வரும்போது என்ன ஆகும்? டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் இந்த ஜிசிடி ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஃபஸ்ட் நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். f of x na first polynomial என்ன இருக்கு? 12 into x power 4 minus x cube. ஓகேங்களா? அடுத்தது g of x. g of x என்ன கொடுத்துருக்காங்க? another polynomial என்ன இருக்கு இல்லையா? 8 into x power 4 minus 3x cube plus 2x square. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவில் கொண்டு போயிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? GCD equal to f of x என்ன? 12 x power 4 minus x cube into g of x. g of x na 8 into x power 4 minus 3x cube plus 2x square divided by LCM. LCM என்ன கொடுத்துருக்காங்க? இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாமா? 24x cube x minus 1 into x minus 2. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? எயிட் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? எயிட் டேபிளில் 3 வரும். 8 3s are 24. அதுக்கப்புறம் 3 4s are 12. ஓகேவா? இப்போ இதை மட்டும் என்ன பண்ணலாம்? எடுத்து எழுதிக்கலாம். 4 into x power 4 minus x cube into x power 4 minus 3x cube plus 2x square. மற்ற டேர்ம்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? டிவைடட் பை x cube. ஏன்னா இது கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? x cube into x minus 1 into x minus 2. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தில் இருந்து இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. நான் எதை காமனாக வெளியே எடுக்கலாம்? எக்ஸு க்யூபை காமனாக வெளியே எடுக்கலாமா? எக்ஸ் க்யூபை வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1ன்னு வந்துடும். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இப்போ இதில் இந்த மூணுத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து லீஸ்ட்டாக இருக்குது. சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரை நான் என்ன பண்ணலாம்? வெளியே எடுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே எக்ஸு ஸ்கொயர் வரும், மைனஸ் 3x வரும், ப்ளஸ் 2. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதே டேர்ம் கிடைக்கும். பை எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸ் க்யூப் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் டேர்ம்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? இதில் நியூமரேட்டரில் 4 இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 பை டினாமினேட்டரில் என்ன டேர்ம் பேலன்ஸ் இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். 4x square
இப்போது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். 2 1s 2 போடலாமா? இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டால் தான் என்ன ஆகும், -2 -1 -3 ஆகும். -2 இன்ட்டு -1 ப்ளஸ் 2 ஆகும். அப்போ இது எப்படி எழுதலாம், x -2 இன்ட்டு x -1 அப்படி எழுதலாமா, டிவைடட் பை x -2. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், x -2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 4x² இன்ட்டு x -1. இது எதோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்மளை ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ இது ஜிசிடி.